நீ விழுந்தபோது சிவன் என்ன பண்ணார்? நீ வாழ்க்கையில் ஒரு நேரம் முழுக்க உடைந்து போனதுண்டா? அதாவது யாரிடமும் பேசணும் போல இருக்கும், ஆனா யாரும் இல்லாத மாதிரி இருக்கும். உள்ளே ஒரு வலி, ஆனா அதை வெளியில் சொல்ல முடியாது. நம்பியவர்கள் ஒரு பேரா விட்டு போவாங்க. நான் இருக்கேன்னு சொன்னவங்க கூட முதல்ல போவாங்க. அந்த நேரத்தில் நீ என்ன பண்ணுவே? அழுவே, இல்லையா? ஆனா அந்த அழுகையும் கூட சில நேரம் சைலண்ட் ஆகிடும். கண்ணீர் வராது, ஆனா உள்ளே உடைந்து போயிருப்பே. அந்த நேரம்தான் உண்மையான வாழ்க்கை ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த நேரத்துல தான் உனக்கு தெரியும் யாரு உன்னோட, யாரு இல்ல. ஆனா ஒரு கேள்வி, எல்லாரும் விட்டு போன அந்த நேரத்தில் நீ எப்படி இன்னும் நெஞ்சிருக்கே? யோசிச்சு பாத்தியா? உன்னாலதானா? இல்ல, ஒரு சக்தி உன்னை தள்ளாமல் தாங்கிக்கிட்டே இருந்துச்சு. நீ விழுந்தப்போ முழுக்க விழுந்து போகாம யாரோ பிடிச்ச மாதிரி இருந்ததா? அது யாருன்னு தெரியுமா? அது சிவன். நம்ம வாழ்க்கையில் சிவன் எப்படி வேலை பண்ணுவார்னு தெரியுமா? அவன் ஒருபோதும் நேரா வந்து நான் தான் சிவன்னு சொல்ல மாட்டான். ஆனா அவன் வேலை ரொம்ப சைலண்ட். நீ உடைந்த போது அவன் உன்னை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பான். நீ அழுத போது அவன் உன்னை காம் பண்ணிக்கிட்டு இருப்பான். நீ எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்ச போது அவன் சொல்வான், இப்போதான் ஆரம்பம். நம்ம எல்லாருக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட்ல தான் நீ இரண்டு சாய்ஸ். ஒன்று, முழுக்க உடைந்து போ. இரண்டு, இல்லையெனில் மாற்றமாகு. அந்த செகண்ட் ஆப்ஷன் நீ தேர்வு பண்ற மாதிரி சிவன் உன்னை புஷ் பண்ணுவார். நீயே தெரியாம நீ ஸ்ட்ராங் ஆயிடுவே. முன்னாடி அழுத விஷயத்துக்கு பின்னாடி நீ சிரிப்பே. அது உன் growth இல்ல, அது சிவன் வேலை. நண்பர்கள் விட்டு போனதுண்டா? ஒரு நாள் பேசுறவங்க அடுத்த நாள் ஸ்ட்ரேஞ்சர் ஆயிட்டாங்களா? அப்போ நீ நினைச்சது என்ன? நான் தான் தவறு. இல்ல, சிவன் ரிமூவ் பண்ணினார். ஏன்னா அவர்கள் உன் வாழ்க்கைக்கு தேவையில்லை. சிவன் எடுத்தது தண்டனை இல்லை, அது புரொடெக்ஷன். காதல் தோல்வி, யாரையாவது உண்மையா நேசிச்சு அவர்களால் ஹர்ட் ஆயிட்டியா? அப்போ உனக்கு தோணும் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஆனா இப்போ நினைச்சு பார்த்தா அது நல்லதுக்காகத்தான் நடந்தது. ஏன்னா சிவன் உனக்கு சரியான மனிதரை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தார். நீ ராங் பிளேஸ்ல அட்டாச் ஆகாம இருக்கு அவன் பிரேக் பண்ணினார். நீ அழுத அந்த இரவுகள், ஃபோன் எடுத்துட்டு யாராவது கால் பண்ணணும்னு நினைச்சது, ஆனா யாரையும் கால் பண்ண முடியல. அந்த லோன்லினஸ். சரி, இப்போ ஒரு விஷயம் கேட்கணும். நம்ம எல்லாரும் சிவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆனா உண்மையிலேயே சிவன் யாரு? நீங்க பல பேர் நினைப்பீங்க, கையில் திரிசூலம், ஜடையில் கங்கை, கண்ணில் மூன்றாவது கண். அது எல்லாம் ஒரு உருவம். ஆனா சிவன் ஒரு உருவம் இல்ல. சிவன் ஒரு சக்தி. அது எங்கே இருக்குன்னு தெரியுமா? உன்னுள். நீ கோபப்படுற நேரம், நீ உடைந்து போற நேரம், நீ பயப்படுற நேரம், அந்த எல்லா எமோஷன்ஸ்குள்ளையும் சிவன் இருக்கார். ஏன்னா சிவன் என்றால் அழிவு மட்டும் இல்ல. சிவன் என்றால் மாற்றம். டிஸ்ட்ராய் பண்ணுறது அவன் முடிவு செய்யல, அவன் புதுசா உருவாக்குறதுக்காகத்தான் டிஸ்ட்ராய் பண்ணுறார். ஒரு விதை மண்ணுக்குள் போகும், அது என்ன ஆகுது? அது அழிகிறது போலல தெரியும், ஆனா அதிலிருந்து தான் மரம் வருது. அதே மாதிரி நீ உடைந்து போனது உன்னை முடிக்கல்ல, உன்னை உருவாக்கத்துக்காக சிவன் சாம்பலா இருக்காரு. ஏன் தெரியுமாறு? ஏன் தெரியுமா? அது ஒரு சிம்பல், ஈகோ. அதை சாம்பலாக்குறவர் சிவன். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஈகோ இருக்கும். நான் தான் கரெக்ட், நான் தான் பெரியவன், நான் தான் முக்கியம். அதை உடைக்க சிவன் சில சமயம் நம்ம வாழ்க்கையையே ஷேக் பண்ணுவார். நீ விழுந்தது, உன் ஈகோ விழுந்தது. அதுதான் ரியல் growth. சிவன் ஜடையில் கங்கை இருக்கா? அது என்ன அர்த்தம் தெரியுமா? மைண்ட். நம்ம மைண்ட் ரொம்ப ரெஸ்ட்லெஸ். ஆனா சிவன் அதை காம் பண்ணுறவர். நீ ஓவர் திங்கிங் பண்ணுற நேரம், நீ டென்ஷன்ல இருக்கிற நேரம், நீ ஒரு நிமிஷம் ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிப்பாரு. உள்ளே ஒரு அமைதி வரும். அது கோயின்சிடன்ஸ் இல்ல, அது கனெக்ஷன். மூன்றாவது கண். அது என்ன தெரியுமா? உண்மை பார்க்கிற கண். நம்ம இரண்டு கண்களும் வெளி உலகத்தை மட்டும் பார்க்கும். ஆனா சிவன் உள்ளே என்ன நடக்குது என்று பார்க்கிறார். நீ வெளியில் ஸ்ட்ராங் மாதிரி நானா, உன் உள்ளே உடைந்ததை சிவன் மட்டும்தான் தெரியும். நீ சிரிச்சாலும் அவன் உன் வலியை பார்க்கிறார். நீ நான் ஃபைன்னு சொன்னாலும் அவன் தெரியும் நீ ஃபைன் இல்லைன்னு. அதன நேரம் அவன் உன்னை ஃபோர்ஸ் பண்ணுவார். நீ ஃபேஸ் பண்ணாத பெயினை நீ ஃபேஸ் பண்ண வைப்பார். ஏன்னா அவன் உன்னை ஹீல் பண்ணணும்.
நம்ம எல்லாரும் கேக்குறோம். ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. சிவன் பனிஷ் பண்ண மாட்டார். அவன் ப்ரிப்பேர் பண்ணுவார். நீ பெரிய விஷயத்துக்கு போகணும். அதுக்காக தான் அவன் உன்னை ஸ்ட்ராங் ஆக்குறார். ப்ரெஷர் இல்லைன்னா டைமண்ட் வராது. பெயின் இல்லைன்னா growth வராது. நீ இழந்தது உனக்கு தேவையில்லாதது. நீ இப்போ இல்லாததை நினைச்சு வருந்துற. ஆனா சில வருடங்கள் கழிச்சு நீ சொல்லுவே, நன்றி சிவா, அதை எடுத்ததுக்கு. ஏன்னா அது இருந்திருந்தா நீ இங்க வரவே மாட்ட. சிவன் ஸ்லோ ஆனா பெர்ஃபெக்ட். அவன் லேட் ஆகலாம் ஆனா ராங் ஆக மாட்டான். நீ காத்திருக்கிறது அவன் வேலை நடக்குது. நீ கன்ஃபியூஸ் ஆகிறது அவன் பிளான் பெரியது. நீ விட்டுட்டா அவன் பிடிச்சுக்கிட்டு இருப்பான். நீ விழுந்த போது அவன் உன்னை பார்த்துக்கிட்டு இருந்தான். நீ உடைந்த போது அவன் உன்னை வடிவமைத்துக்கிட்டு இருந்தான். நீ அழுத போது அவன் உன்னை ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தான். நீ நினைக்கிறா நீ தனியா ஃபைட் பண்றேன்னு. இல்ல, உன்னுள் இருக்கும் சிவன் உன்னோட சேர்ந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். சரி, நம்ம இவ்வளவு நேரம் பேசினதெல்லாம் ஒரு உண்மை. ஆனா சில நேரம் கதைகள் தான் நம்மள அதிகமா மாற்றும். ஏன்னா அதுல நம்ம வாழ்க்கையே ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்ப நான் ஒரு கதை சொல்ல போறேன். ஸ்டோரி 1. மார்க்கண்டேயன். ஒரு சின்ன பையன், பெயர் மார்க்கண்டேயன். அவன் பிறந்ததிலிருந்தே ஒரு விதி. 16 வயசு தான் அவன் வாழ்வான். நீ யோசிச்சு பாரு, பிறந்ததிலேயே உன் வாழ்க்கைக்கு எக்ஸ்பைரி டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது எவ்வளோ பயம். ஆனா அவன் பயப்படல. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? சிவனை புடிச்சுக்கிட்டான். ஒவ்வொரு நாளும் அவன் சிவனை நினைச்சான். அவன் சிவனை நேசிச்சான். அவன் வாழ்க்கை ஷார்ட்னு தெரிஞ்சும் அவன் ஃபெய்த் ஸ்ட்ராங். 16 வயசு நாள் வந்துச்சு. யமன் வந்தார் அவனுடைய உயிரை எடுக்க. அந்த நேரத்தில் மார்க்கண்டேயன் என்ன பண்ணா? அவன் ஓடி போய் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சான். அவன் சொல்லான், சிவா, நீயே என் காப்பு. யமன் கயிறு வீசினார். அது மார்க்கண்டேயனை மட்டும் இல்ல, சிவலிங்கத்தையும் சுற்றியது. அந்த ஒரு நொடியில் சிவன் கண் திறந்தார். அவன் கோபம், அவன் சக்தி யமனை கூட நிறுத்தினார். மரணத்தையே வென்றார். மார்க்கண்டேயனை காப்பாத்தினார். அவனுக்கு முடிவே இல்லாத வாழ்க்கை கொடுத்தார். இந்த கதையில் ஒரு லெசன். நீ சிவனை புடிச்சுக்கிட்டா பயம் உன்னை பிடிக்காது. நீ நம்பிக்கையை புடிச்சுக்கிட்டா மரணமும் உன்னை தொட முடியாது. நீ விழுந்த நேரத்தில் சிவன் ஒன்ன விட மாட்டார். ஸ்டோரி 2. கண்ணப்ப நாயனார். இப்போ இன்னொரு கதை. இது டிவோஷன் எப்படி இருக்கணும்னு காட்டும். ஒரு வேட்டக்காரன், பெயர் கண்ணப்ப. அவனுக்கு வேதம் தெரியாது, மந்திரம் தெரியாது. ஆனா அவனுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியும், அன்பு. ஒரு நாள் அவன் ஒரு சிவலிங்கம் பார்த்தான். அவனுக்கு அது என்னன்னு தெரியாது. ஆனா அவன் ஃபீல் பண்ணான், இதுதான் என் கடவுள். அவன் என்னென்ன பண்ணான் தெரியுமா? வேட்டையாடி கொண்டு வந்த மாமிசம் தண்ணி வாயில வைத்து கொண்டு வந்து அத சிவனுக்கு கொடுத்தான். நம்ம பார்வைக்கு அது தவறு. ஆனா சிவனுக்கு அது பியூர் லவ். ஒரு நாள் சிவலிங்கத்திலிருந்து ரத்தம் வருது. கண்ணப்ப பார்த்தான். அவன் பதறினான், என் சிவன் காயமாயிட்டாரேன்னு. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? தன் கண்ணை எடுத்தான். அத சிவனுக்கு வைத்தான். ஒரு கண் போயிடுச்சு. ஆனா அவன் நிக்கல. இன்னொரு கண்ணும் ரத்தம் வந்துச்சு. அவன் என்ன பண்ணா? இன்னொரு கண்ணையும் கொடுக்க தயாரானா. ஆனா இந்த முறை அவன் ஒரு காலா மார்க் பண்ணிக்கிட்டான். எங்க வைக்கணும்னு தெரியணும்னு. அந்த நொடியில் சிவன் தோன்றினார். அவன் கையை பிடிச்சார். நிறுத்து கண்ணப்பா. அவன் கண்ணை திருப்பி கொடுத்தார். அவனை தன் மிகப்பெரிய பக்தனால ஏற்றார். சிவன் பார்க்கிறது, நீ பர்ஃபெக்டா இருக்கியா இல்லையா? அவன் பார்க்கிறது, உன் மனசு. நீ புரோக்கனா இருக்கலாம், நீ தவறு பண்ணிருக்கலாம். ஆனா உன் அன்பு உண்மையானது இருந்தா சிவன் உன்னை விடமாட்டார். மார்க்கண்டேயன் பயம் இருந்தும் சிவனை பிடிச்சான். கண்ணப்ப அறிவு இல்லாதும் சிவனை நேசிச்சான். இருவரையும் சிவன் காப்பாத்தினார். அதனாலதான் நான் சொல்லுறேன், நீ விழுந்தபோது, நீ உடைந்தபோது, நீ பயந்தபோது, நீ சிவனை நினைச்சா போதும், அவன் உன்னை விடமாட்டார். நீ தனியா இல்ல, ஒருபோதும் இல்ல. ஏன்னா நீ விழுந்தபோது சிவன் உன்னை பிடித்து கொண்டிருந்தார். இப்போ நம்ம கொஞ்சம் உண்மையா பேசலாமா? நீங்க எல்லாரும் ஸ்ட்ராங் மாதிரி இருக்கீங்க, சிரிக்கிறீங்க, நார்மலா பேசுறீங்க. ஆனா உள்ள என்ன நடக்குது? யாருக்கும் தெரியாத வலி இருக்குதா? நீங்க யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு கதை இருக்குதா?
நீ இரவு படுக்கைக்கு போகும்போது ஃபோன் சைட்ல வச்சு சீலிங் பார்த்துக்கிட்டு கிடந்ததுண்டா? ஸ்லீப் வரணும், ஆனா தாட்ஸ் நிற்கவே மாட்டேங்குது. ஒரே ஒரு விஷயம் மீண்டும் மீண்டும் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் பெயின். அந்த இரவு 2 மணி, 3 மணி, எல்லாரும் தூங்குறாங்க. ஆனா நீ மட்டும் விழித்துக்கிட்டே இருக்கே. உன் கண்கள் சோர்ந்து போயிருக்கும். ஆனா உன் மனசு ஓயவே மாட்டே. அந்த நேரத்தில் நீ தனியா இருந்ததாக நினைச்சியா? இல்ல. அந்த நேரத்தில் கூட சிவன் உன்னோட இருந்தார். நீ அழுத இரவுகள், கண்ணீர் துடைக்க யாரும் இல்லாத நேரம், நீ பில்லோல முகம் புதைத்து சத்தமில்லாம அழுத நேரம், அந்த கண்ணீரை யாரும் பார்க்கல. ஆனா சிவன் பார்த்தார். நீ நான் ஃபைன்னு சொல்லுற, ஆனா உன் உள்ள கேஆஸ். நீ எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற, ஆனா உனக்கு ஹெல்ப் கேட்க யாரும் இல்ல. நீ ஸ்ட்ராங் மாதிரி நடிக்கிற, ஆனா உள்ள உடைந்து போயிருப்பே. அதுதான் ரியல் பெயின். அந்த பெயின்ல கூட நீ சர்வைவ் பண்ணிட்டே இருக்கே. எப்படி? அது உன் சக்தி இல்ல, அது சிவன். பிரேக்கிங் பாயிண்ட். ஒரு நேரம் வரும், நீ முழுக்க உடைந்து போயிட்டேன் என்று தோணும். இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைப்பே. நீ ஃபைட் பண்ண டயர்ட் ஆயிடுவே. கிவ் அப் பண்ணணும் போல இருக்கும். இப்போ நம்ம ஒரு முக்கியமான உண்மைய பேசணும். வாழ்க்கை ஈஸி இல்ல. நீ நல்லவனாக இருந்தாலும் கஷ்டம் வரும். நீ யாருக்கும் கெட்டது செய்யலனாலும் நீ ஹார்ட் ஆகுவே. அது அன்ஃபேர் மாதிரி தோணும். ஆனா அதுதான் வாழ்க்கை. நீ இப்போ இருக்கிற பெயின், அது உன்னை பனிஷ் பண்ணல. அது உன்னை ப்ரிப்பேர் பண்ணுது. சிவன் உன்னை உடைக்கிறார், ஆனா உன்னை வலிமையாக்கதான். நீ இழந்தது உனக்கு தேவையில்லாதது. நீ கிட்ட இல்லாதது உனக்கு சரியான நேரத்தில் வரும். சிவன் எடுத்தது தண்டனை இல்ல, அது பாதுகாப்பு. இப்போ நீ ஒரு விஷயம் சேஞ்ச் பண்ணணும். வை மீன்னு கேட்காத, ட்ரை மீன்னு சொல்லு. ஏன் எனக்கு இது நடக்குதுன்னு கேட்காத, இதிலிருந்து என்ன கத்துக்கிறேன்னு கேள். அந்த ஒரு சேஞ்ச் உன் வாழ்க்கைய மாத்திடும். நீ ஏற்கனவே ஸ்ட்ராங். ஏன்னா நீ இதுவரை வந்துட்டே இருக்கே. நீ விழுந்த நேரம் இருந்தது, ஆனா நீ எழுந்துட்டே இருக்கே. நீ அழுத நேரம் இருந்தது, ஆனா நீ இன்னும் சிரிக்கிற. அது உன் பவர். அது சிவன் பவர். இப்போ கேள், இன்னும் எவ்வளவு நாள் நீ உன்னை டவுட் பண்ண போற? இன்னும் எவ்வளவு நாள் நீ பாஸ்ட்ல தங்கி இருக்க போற? அந்த ஒரு நொடியில் நீ கீழே விழ போற நேரத்தில் யாரோ உன்னை தாங்குற மாதிரி ஃபீல் ஆகலையா? அது சிவன். சிவன் எப்படி ஹெல்ப் பண்ணுவார்னு தெரியுமா? அவன் வந்து பிரச்சனையை எடுத்துட மாட்டார். அவன் உன்னை ஸ்ட்ராங் ஆக்குவார். நீ எஸ்டர்டே இருந்தவங்க இல்ல, நீ சேஞ்ச் ஆகிட்டே இருக்க. முன்னாடி உடஞ்ச விஷயத்துக்கு இப்போ நீ காமா இருக்க. அது ஹீலிங். அது சிவன் வேலை. நீயே உன்னை கேள், நான் இவ்வளவு பெயின்ல இருந்தும் இன்னும் எப்படி நிக்கிறேன்? ஏன்னா நீ ஒன்னா இல்ல, சிவன் உன்னோட இருந்தார். நீ அழுத போது அவன் அமைதியா உன் பக்கத்துல இருந்தான். நீ பேச யாரும் இல்லாத போது அவன் உன் சைலன்ஸ் கேட்டு கொண்டிருந்தான். நீ என்னால முடியலேன்னு சொன்ன போது அவன் உள்ளிருந்து சொன்னான், இன்னும் கொஞ்சம், நீ முடிப்பே. நீ ஒருபோதும் இத ஃபீல் பண்ணிருக்கியா? எல்லாம் தவறாக போகுது, எல்லாரும் விட்டு போயிட்டாங்க, நான் மட்டும்தான் மீஞ்சிருக்கேன். ஆனா நீ இன்னும் உயிரோட இருக்கே. நீ இன்னும் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கே. ரியலைசேஷன் மோம். அது ஒரு மிராக்கிள். அது லக் இல்ல, அது சிவன். நீ விழுந்த போது அவன் உன்னை தாங்கினார். நீ உடஞ்ச போது அவன் உன்னை சேர்த்து வைத்தார். நீ அழுத போது அவன் உன்னை ஆறுதல் கூறினார். நீ நினைக்கிறாய், நான் தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணேன். இல்ல, நீ சர்வைவ் பண்ணியது சிவன் காரணம். அதனால நீ விழுந்த போது, நீ அழுத போது, நீ உடஞ்ச போது கூட நீ ஒருபோதும் தனியா இல்ல. ஏன்னா சிவன் உன்னோடு இருந்தார். நீ விழுந்தது ஒரு முடிவு இல்ல, அது ஒரு பிகினிங். நீ உடைந்தது உன்னை ரீபில்ட் பண்ணதான். நீ தோற்றது உன்னை வெற்றிக்கு ரெடி பண்ணதான். இப்போ இருந்து நீ பயப்படாதே. நீ ட்ரை பண்ணு. நீ மீண்டும் எழு. ஏன்னா நீ ஒன்னா இல்ல, சிவன் உன்னோட இருக்கார். நீ விழுந்த போது அவன் உன்னை தாங்கினார். நீ உடைந்த போது அவன் உன்னை வடிவமைத்தார். நீ அழுத போது அவன் உன்னை ஆறுதல் கூறினார். நீ தோற்ற போது அவன் உன்னை கற்றுக் கொடுத்தார். நீ மீண்டும் எழுந்தபோது அவன் பெருமையாக பார்த்தார். நீ ஒவ்வொரு முறையும் விழுந்தாலும் நீ ஒருபோதும் தனியா விழவில்லை. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் சிவன் உன்னை பிடித்து கொண்டிருந்தார். நீ இன்னும் உயிரோட இருக்கே, அதுக்கு காரணம் உன் சக்தி இல்ல, அது சிவன் அருள். அதனால விழு,
மீண்டும் எழு, மீண்டும் முயற்சி செய். நீ விழுந்தபோது சிவன் உன்னை விடவில்லை, இனியும் விடமாட்டார்.